Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் 5 years லா டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 இயர்க்கான அட்மிஷன் வந்து ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 12th ரிசல்ட் வந்த உடனேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது முழுக்க ஆன்லைன் தான், ஆஃப்லைன் கிடையாது. TNDALU வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கான அப்டேஷன் வீடியோ ரிசல்ட் வந்த பிறகு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு அப்டேஷன் வீடியோ இந்த சேனலில் போடப்படும். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th 12th TC கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 12th ரிசல்ட் வந்தவொடனே எல்லா ஸ்கூல்லையும் TC மார்க் ஷீட் கொடுத்துருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் TCக்கு பதிலாக உங்களுடைய ரிக்வஸ்ட் லெட்டரோ இல்லை பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கியோ அப்லோட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் என்ன அப்டேஷன்ன்றதை அப்பப்போ நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அதே போல் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் இல்லைனாலும் நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய சைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதற்கான ப்ரொசீஜர் வீடியோ எல்லாமே வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சீட்டை வந்து இழந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு குவாலிஃபைடான மார்க்ஸ் எல்லாமே நிறைய இருந்ததும்போது அவங்க ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடின்ற பொழுது அந்த ப்ரௌசிங் சென்டர் அவங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்றாங்க. ஃபர்தராக யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஏதோ வெரிஃபிகேஷன் காலோ இல்லை அலாட்மெண்ட் ஆர்டருக்கோ இல்லை வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்க்கோ வந்து ஏதாச்சும் மெயிலோ மெசேஜோ காலோ பண்ணுறாங்கன்னா இது வந்து ப்ரௌசிங் சென்டரில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அதே போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் இது யாருதுன்னா கொடுத்துட்றாங்க. அவங்க ஒர்க் ரிலேட்டடாக எங்கே வெளியில் போயிடுறாங்களோ இல்லை அவங்க கவனிக்காமல் விட்டுடுறாங்களோ அப்படியும் பறிப்போகுது சீட்டு. ஸோ உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ எந்த மெயில் ஐடி இருக்கோ அதை வந்து உங்கள் கையிலே நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிற மொபைல் நம்பர் மெயில் ஐடியை தயவு செய்து கொடுங்க. இதுதான் வந்து பெரிய இஷ்யூவாகவே லாஸ்ட் இயர் வந்து இருந்தது. நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்டானது வெளியிடுவாங்க. இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நேம் வரவங்க எல்லாருக்குமே வந்து சீட் கிடைச்சிருமோன்னா அப்படி கிடைக்காது. டோட்டலாக வந்து இந்த இயரில் வந்து எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதுல ஒரு லிஸ்ட்டாக வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. OC, MBC, BC, SC, ST இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரித்து வெயிட்டிங் லிஸ்ட் இவ்வளோ, மெரிட் லிஸ்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அட்மிஷன் ஆனது கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆன உடனே வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து மெயில் வராது. அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெயில் ஐடியில் ஏதோ தப்போ இல்லை வந்து ப்ரௌசிங் சென்டருதோ இல்லை யாரோடையதோ ஃபாலோ பண்ணலாம். அந்த மெயில் வர்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை சர்வர் எரராலையும் வந்து மெயில் வர்றதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்த உடனே அதுலேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது எதுவும் இல்லை, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது
அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங். இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டேட் வந்து அந்த கட் ஆஃப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா 1000 rupees சம்திங் வந்துட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபீஸில் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, அது ஒரு செட்டு ஜெராக்ஸு, இல்லை 1 or 2 செட்டு ஜெராக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்துட்டு சில பேர் கேட்டு இருந்தாங்க எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா செலக்ட் ஆகும் அப்படின்னு. நீங்கள் வந்து 85 above வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சீட் அலாட்மெண்ட் ஆனது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 90 above அப்படி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வரவங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிடும். தேர்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காது. ஏன்னா வந்து சீட் எல்லாமே வந்து ஃபில்லப் ஆகிடும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன ப்ரைவேட் காலேஜஸ்னால் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு தான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு 2 விதமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் ஹையர் கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கம்மியாக வர இருக்கிற சீட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைனலாக வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு நான் ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்குவேனே, எதுக்கு வந்து நான் இந்த கவுன்சிலிங்க்கு வரணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கும், அதாவது மேனேஜ்மெண்ட் மூலியமாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கும், இந்த கவுன்சிலிங் மூலியமாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து வேரியஸ் ஆகும். இதை பற்றின வீடியோஸ்லாம் நான் தனியாக போடுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து 5 years லா அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும்தான். சோயலுக்கு தனியாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதே போல் வந்து 3 yearsக்கும் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா சீரிஸ். இந்த வீடியோ